அன்பும் பக்தியும் நிறைந்த தமிழ் கூறும் நல்லுலகமே. கும்பகோணத்தின் புண்ணிய பூமியில் எண்ணற்ற திருக்கோவில்கள் எழுந்தருளியுள்ள ஆன்மீகப் பெருவெளியில் குழந்தை பாக்கியம் வேண்டி எங்கும் கோடிக்கணக்கான பக்தர்களின் கண்கண்ட தெய்வமாக கருவளர்க்கும் நாயகி அன்னை அகிலாண்டேஸ்வரி வீற்றிருக்கும் கருவளர்ச்சேரி திருக்கோவிலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கருவளர்ச்சேரி வெறும் ஒரு பெயர் அல்ல, எண்ணற்ற இல்லங்களில் மழலைச் செல்வத்தை உருவாக்கி அவர்களின் வாழ்வை முழுமையாக்கிய ஒரு புனித ஸ்தலம். தஞ்சை மாவட்டத்தின் கும்பகோணம் அருகிலுள்ள மருதானல்லூருக்கு மேற்கே சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் இந்த கோவில் 1000 ஆண்டுகளுக்கும் மேலான தொன்மை வாய்ந்தது. இங்கு அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக, உலக உயிர்களின் அன்னையாக அன்னை அகிலாண்டேஸ்வரி கருவளர்த்த நாயகி என்ற திருப்பெயரில் அருள் பாலிக்கிறாள். குழந்தை வரம் வேண்டி வரும் பெண்களுக்கு கருத்தரிக்கவும் கருவை ஆரோக்கியமாக வளர்க்கவும் அருள் செய்யும் கருணையின் வடிவமாக திகழ்கிறாள் இந்த அன்னை. இத்தலத்தின் மூலவராக அகத்தீஸ்வரர் என்ற திருப்பெயரில் சிவபெருமான் எழுந்தருளியுள்ளார். தல புராணத்தின்படி சப்தரிஷிகளில் ஒருவரான அகத்திய முனிவர் தனது மனைவி லோபமுத்ராவுடன் இத்தலத்திற்கு வந்து சிவபெருமானை வழிபட்டார். அவர்களின் ஆழ்ந்த பக்தியைக் கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் தனது திருக்கல்யாண காட்சியை காட்டி அருளினார். அதனாலேயே இத்தலம் அகத்தீஸ்வரர் என்ற பெயர் பெற்றது. அன்னை அகிலாண்டேஸ்வரி இங்கு சுயம்புவாக புற்று வடிவில் அருள் பாலிக்கிறாள் என்பது இக்கோவிலின் தனிச்சிறப்பு. சுயம்புவாக எழுந்தருளிய காரணத்தால் அம்மனுக்கு அபிஷேகங்கள் செய்யப்படுவதில்லை. மாறாக தினமும் புலுகு போன்ற தைலக் காப்பிட்டு வழிபாடு செய்யப்படுகிறது. அம்மனின் முழு உருவத்தையும் நவராத்திரி மற்றும் சிவராத்திரி போன்ற சிறப்பு நாட்களில் மட்டுமே தரிசிக்க முடியும். மற்ற நாட்களில் அம்பிகையின் திருமுக தரிசனம் மட்டுமே பக்தர்களுக்கு கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினர் கருவளர்ச்சேரிக்கு வந்து அன்னையை மனமுருக வேண்டி பலன் பெற்ற கதைகள் எண்ணற்றவை. இத்தலத்தில் செய்யப்படும் வழிபாடுகள் மிகவும் விசேஷமானவை. திருமணமாகி குழந்தை இல்லாத பெண்கள் கணவருடன் அல்லது குடும்பத்துடன் வந்து வழிபடுவது மரபு. முதலில் ஆலயத்திற்கு வந்ததும் சன்னதியின் படிகளில் பசுநெய்யிட்டு கோலமிட்டு படிப்பூஜை செய்வது இங்கு முக்கிய வழிபாடு. பின்னர் மனதார அன்னையை வேண்டி நெய் தீபம் ஏற்ற வேண்டும். இந்த பூஜைகளுக்குப் பிறகு அர்ச்சகர் அம்மனிடமிருந்து பூஜை செய்யப்பட்ட 7 மஞ்சள் கிழங்குகளையும் 1 எலுமிச்சை பழத்தையும் பிரசாதமாக வழங்குவார். இந்த மஞ்சளை பெண்கள் தினமும் குளிக்கும் போது பயன்படுத்தி வர வேண்டுமென்றும் எலுமிச்சை சாற்றை தம்பதியர் இருவரும் அருந்த வேண்டும் என்றும் ஐதீகம். இப்படி செய்வதால் கரு உருவாகும் தடைகள் நீங்கி கருவளர்த்த நாயகி குழந்தை பாக்கியத்தை அருளுவாள் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. கருவளர்ச்சேரி அன்னையின் அருளால் குழந்தை பாக்கியம் பெற்றவர்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவேறியதும் மீண்டும் இத்தலத்திற்கு வந்து நன்றி தெரிவிக்கின்றனர். குழந்தைகள் பிறந்து 2 வயதாகும் முன் ஆலயத்தில் தொட்டில் கட்டி குழந்தையை அதில் தாலாட்டி வளைகாப்பின் போது அம்மனுக்காக எடுத்து வைத்திருந்த 7 வளையல்களையும் அன்னைக்கு சமர்ப்பித்து வழிபடுகின்றனர். இது கருவளர்ச்சேரி அம்மனின் அருளை நேரில் கண்ட உண்மை நிகழ்வுகளாகும். கருவளர்ச்சேரி திருத்தலம் குழந்தை பாக்கியத்திற்கு எப்படி முக்கியமோ அதேபோல திருக்கருகாவூர் கற்பரட்சாம்பிகை அம்மன் கோவில் கருவை காக்கவும் சுகப்பிரசவத்திற்கும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. கருவளர்ச்சேரியில் கரு உருவாக்கம் மற்றும் வளர்ச்சிக்கு அன்னை அருள் பாலிக்க திருக்கருகாவூரில் கற்பரட்சாம்பிகை கருவை பாதுகாத்து சுகப்பிரசவம் நிகழ துணை புரிகிறாள். இந்த 2 தலங்களையும் அருகருகே தரிசிப்பது முழுமையான பலனை தரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. கருவளர்ச்சேரி அகிலாண்டேஸ்வரி அம்மன் திருக்கோவில் தினமும் காலை 8 மணி முதல் மதியம் 12 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையும் பக்தர்களின் தரிசனத்திற்காக திறந்திருக்கும். கும்பகோணத்திலிருந்து திருவாரூர் செல்லும் சாலையில் மருதானல்லூர் என்ற கிராமத்திற்கு அருகில் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் இக்கோவில் அமைந்துள்ளது. கும்பகோணம் நகரிலிருந்து பேருந்து மற்றும் ஆட்டோ வசதிகள் உள்ளன. கருவளர்ச்சேரி அகிலாண்டேஸ்வரி அம்மன் கோவில் வெறும் ஒரு கற்கோவில் அல்ல. அது கோடிக்கணக்கான பக்தர்களின் நம்பிக்கையின் இருப்பிடம், கனவுகளின் நிதர்சனம். மழலைச் செல்வம் வேண்டி நிற்கும் ஒவ்வொருவருக்கும் கருணையும் அருளும் பொழியும் அன்னை அகிலாண்டேஸ்வரியின் திருவடிகளை பணிந்து உங்கள் வாழ்வில் மழலைச் செல்வம் பூத்துக் குலுங்கட்டும் என வாழ்த்துகிறோம். வாழ்வில் ஒருமுறையேனும் கருவளர்ச்சேரிக்கு வருகை தந்து கருவளர்த்த நாயகியின் கருணை பார்வையில் நனையுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலுக்கு லைக் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பல பக்திபூர்வமான கதைகளையும் தகவல்களையும் தெரிஞ்சுக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.
உங்களுக்கு பிடிச்ச கதைகள் அல்லது நீங்க தெரிஞ்சுக்க விரும்புற விஷயங்கள் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. மத்தவங்களுக்கும் இந்த தகவல் போய் சேரணும்னு நினைச்சா இந்த வீடியோவை உங்க நண்பர்கள் மற்றும் குடும்பத்தோட ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தகவலோட உங்களை சந்திக்கிறோம். அதுவரைக்கும் உங்கள் ஆன்மீக பயணங்கள் சிறக்கட்டும். நன்றி, வணக்கம். ஓம் சக்தி.